வணக்க மக்களே, சீத்தாப்பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக சீத்தாப்பழம் தெரிந்தாலும் சீத்தாப்பழத்துடைய வெள்ளை நிறை சதைப்பகுதி உட்புறத்தில் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே இனிப்பானது, ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்ததும் கூட. பழங்கள்லேயே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது இந்த சீத்தாப்பழம் மக்களே. சீத்தாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டதுதான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்ற 2 சத்துக்கள் கொண்டு இருக்கிறதால உடனடியாக நம்முடைய உடலுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக சீத்தாப்பழம் இருக்கு. சீத்தாப்பழம் நம்ம சாப்பிடும் போது எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்குது. ஏன், நம்மளுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துறது கூட சீத்தாப்பழம் தான் மக்களே. இப்படிப்பட்ட சீத்தாப்பழத்தோட என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு அப்படின்றதையும் என்னென்ன மருத்துவ குணங்களை சீத்தாப்பழம் கொண்டிருக்கு அப்படின்றத பத்தி விரிவாக பார்க்கலாம். சீத்தாப்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து இருக்கு. இது தவிர புரதம், தாது பொருட்கள், கொழுப்பு சத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்படிப்பட்ட சீத்தாப்பழத்துடைய மருத்துவ நன்மைகள் ஒவ்வொன்றும் விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய பிபி, பிளட் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய ரத்த அழுத்தம் சரியாக இருக்கிறதுக்கு நீங்க சீத்தாப்பழங்களை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு, கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த 2 சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கு. ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த 2 சத்துக்களும் ஊக்குவிக்கிறது. இதனால ரத்த அழுத்தம், நம்மளுடைய பிபி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே நமக்கு சீராக இருக்கும். இதய நோய் மற்றும் பக்கவாதத்துடைய அபாயத்தை பாத்தீங்கன்னா இது அதிகரிக்கும். ஸோ ரத்தம் நமக்கு சீராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதய நோய் மற்றும் பக்கவாதத்துடைய அபாயத்தை பாத்தீங்கன்னா இது அதிகரிக்காது. ஆய்வுல அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர், இந்த மாதிரி எந்த விதமான பிபி ப்ராப்ளம் இருந்தாலுமே அனைவருமே சீத்தாப்பழத்தை பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா நீங்க சீத்தாப்பழங்கள் எடுத்துக்கோங்க. செரிமானத்திற்கு உதவக்கூடியது இந்த சீத்தாப்பழம் மக்களே. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கப்படுகிறது. இது குடல் இயக்கத்தை பாத்தீங்கன்னா சீராக்கி குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றையும் உங்களுக்கு குணப்படுத்தும். அந்த வகையில் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க சீத்தாப்பழம் சாப்பிடும்போது அது குணமடைந்து விடும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரிலீஃப் பண்றது இந்த சீத்தாப்பழம் தான் மக்களே. சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களுக்கு விட்டமின் B6 ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஹார்மோன்லாம் சுரக்கணும் அப்படின்னா விட்டமின் B6 ரொம்பவே தேவைப்படுது. ஸோ விட்டமின் B6 இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த விட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ இது குறித்த ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 குறைபாடு ஒருவருடைய மனச்சோர்வை இரட்டிப்பாக்குது அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால விட்டமின் அதிகரிப்பதன் மூலம் மனசோர்வு அபாயம் குறைக்கப்படும். அதற்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் நீங்க சீத்தாப்பழங்களை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் நீங்க அதிகரிக்கணுமா, அப்போ சீத்தாப்பழங்களை எடுத்துக்கோங்க. உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் உடல் எடையை குறைப்பதை போலவே ஆரோக்கியமான எடை அதிகரிப்பையும் அதிகரிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா உடல்ல அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமான உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சீத்தாப்பழம் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலை ஆரோக்கியமான முறையில் வலுப்படுத்துறதுக்கும் உங்களுடைய உடல் எடையை கூட்டுறதுக்கும். சீத்தாப்பழத்தோட நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க செய்யும். அதே போல ஆஸ்துமாவுக்கு ரொம்பவே நல்லது சீத்தாப்பழம். ஆஸ்துமா நோயை குணப்படுத்தும். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராட ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் சி உள்ளதால இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது சளி பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் பாத்தீங்கன்னா சீத்தாப்பழத்தை அந்த மாதிரி தவறாக அணுகுவாங்க, சாப்பிடாமல இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாதுங்க மக்களே. இந்த விட்டமின் சி சத்து உங்களுக்கு சளியை குணப்படுத்துமே தவிர இந்த சீத்தாப்பழம் உங்களுக்கு சளி பிடிக்க வைக்காது. சீத்தாப்பழத்தை குளிர் மற்றும் குளிர் காய்ச்சல் அப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கும்போது ஸோ அந்த மாதிரி அந்த காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு சீத்தாப்பழம் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமா, காசு நோய் கொண்டு இருக்கிறவங்க
இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் அந்த நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணமடைஞ்சிடும், அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எலும்பு பலமடையும், பெண்களுக்கு ஏற்றது இந்த சீத்தாப்பழம் மக்களை. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியது. கால்சியம் இந்த சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும், ஸோ பலமடையும். அதே போல தசைப்பிடிப்பு இருக்கிறவங்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலிமையடையும். பெண்களுக்கு ஏற்ற பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது கருவுறுதலை பெண்களுக்கு மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அதே போல அனைவருக்குமே இது மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ கண் பார்வை உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும், இழந்த கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூர்மையாக்கப்படணும் அப்படின்னா நீங்க சீத்தாப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய எலும்புகள் பலமடைகிறதுக்கும் பெண்களுக்கு ஏற்ற ஒரு பலமாகவும் இந்த சீத்தாப்பழம் இருக்கு. நீரிழிவு நோயாளிகள், அதாவது டயாபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சீத்தாப்பழம் நல்லதா, சீத்தாப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது குறித்து விரிவாக பார்க்கலாம். நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு குறித்து பலருக்கும் சந்தேகம் இருக்கு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருந்து வருகிறது. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்றதால இது சாப்பிட்ட உடனேயே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர். என்ன சொல்றாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் குறைந்த கிளைசமிக் குறியீடு 54 தான் கொண்டிருக்கு அப்படின்றதால நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழம் எடுத்துக்கலாம், இது அவங்களுக்கு ஒரு நல்ல பழம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளாக இருப்பவங்கலாம் லோ கிளைசமிக் உணவுல 55 மற்றும் அதற்கு குறைவான அளவு உணவுகளை பரிந்துரைக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது நார் சத்து இருக்கக்கூடிய பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்றதால இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்து, அதாவது நீங்க சுகர் பேஷண்டா இருந்து சர்க்கரை நோய் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க சீத்தாப்பழத்தின் மீது அதிகம் பிரியம் கொண்டிருக்கீங்க, சீத்தாப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவ ஆலோசனையை பெற்றதுக்கு அப்புறம் கூட மறக்காம நீங்க சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம். இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நிறைய மருத்துவ குணங்கள் இன்னும் சீத்தாப்பழத்தில் இருக்கு. அது என்னென்னு வாங்க விரிவாக பார்த்தலாம். சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால ஜீரண கோளாறு போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படாது. பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவையும் ஏற்படாது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய பல சத்துக்கள் இதயத்தை பலப்படுத்தி சீராக இயங்க செய்யும். இதயம் சம்பந்தமான நோய்கள் வராம இதயத்தை பாதுகாக்கும். தொடர் வாந்தி, குமட்டல் ஏற்பட்டா சீத்தாப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே அது நின்றுடும். அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய காயங்களை விரைவில் நம்ம ஆற வச்சிடலாம். மலச்சிக்கல் உள்ளவர்கள் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா மலச்சிக்கல் குணமாகிவிடும் மக்களே. சிறிது வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்து சீத்தாப்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வர குடற்புண் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் குணமாயிடும். சிறுநீர் பிரச்சனையால் அவதிப்படுறவங்கெல்லாம் சீத்தாப்பழ ஜூஸோட சிறிது எலுமிச்சை ஜூஸையும் கலந்து பருகினால் சிறுநீர் தாராளமாக பிரியும், நீர்க்கடுப்பும் நீங்கும். உடம்பு ஊளை சதை இருக்கிறவங்க தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர ஊளை சதை வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். சீத்தாப்பழம் உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு. உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய மாந்தத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் சீத்தாப்பழத்திற்கு உண்டுங்க மக்களே. மனநோயால பாதிக்கப்பட்டவங்க சீத்தாப்பழத்தை தினமும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா விரைவில் நல்ல மாற்றம் ஏற்படும். இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சீத்தாப்பழத்தோட 2 பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிட்டா வந்தா நல்ல தூக்கம் வந்து நமக்கு வரும். சரும வறட்சி இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை ஜூஸாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சரும வறட்சி நீங்கி இயல்பு நிலை பெறுவாங்க. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து சளி தொந்தரவு ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். சளி தொந்தரவு இருந்தாலும் அதை குணப்படுத்தும். சீத்தாப்பழத்தோட நீங்க சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு சேருவது தவிர்க்கப்படும். சீத்தாப்பழத்தோட நீங்க குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உண்டாகும். சீத்தாப்பழத்தோட நீங்க சிறிது வெள்ளை பூண்டை சேர்த்து அரைச்சி நைஸா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க மைய அரைச்சிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேமல் இருந்தது அப்படின்னா அந்த தேமல் மீது நீங்க பூசி வர தேமல் மறைந்து போயிடும். சீத்தாப்பழ ஜூஸோட நீங்க திராட்சை பழ ஜூஸை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா பலப்படும். மக்கள் நரம்பு சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு வராது. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை நீங்க சீசன் பழம் அப்படின்றதால ஸோ அந்த சீத்தாப்பழம் உங்களுக்கு ஒரு சீசன்ல விட்டுட்டா கிடைக்காமலே போயிடும். ஸோ அதனால நீங்க அந்த சீசன் கிடைக்கும் போது சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.